கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த தெளிவாக சொன்னதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் தான் மாடு கருத்தரிக்காமைக்கு காரணம் அப்படிங்கிறத கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்திலே சொல்லியிருக்காங்க. இன்னும் கருமுட்டை சூலகத்திலிருந்து குறித்த நேரத்தில் வெளிவராமல் இருந்தாலும் மாடு கருத்தரிக்காது அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டாவது கருமுட்டை சூலகத்திலிருந்து காலம் கழித்து வெளியில் வந்தாலும் செனை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியும், தவறான நேரத்தில் கருவூட்டல் செய்தாலும் மாடு செனை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் புருசிலோசிஸ் விப்ரியோசிஸ் ஆகிய நோய்களால் கருப்பையில் சீல் தோன்றுவதாலும், தீவனத்தில் வைட்டமின் குறைவு மற்றும் அயோடின், கோபால்ட், இரும்பு சத்து, செம்பு, மேக்னீசிய போன்ற தாது உப்புகள் குறைந்தாலும் கருத்தே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும், சில ஹார்மோன் குறைவால் உறுப்புகள் தடைபடுதல், முறையற்ற பருவங்கள் ஆகியவையும் கருத்தரிமைக்கு காரணமாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் போட்டிருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு தெளிவாக நான் இப்போ சொல்கிறேன். இப்போ மாடு கருத்தறியாமைக்கு இந்த காரணம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். அதே கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு, சினை பருவம் கண்டறியாமல் இருந்தாலும் மாடு கருத்தரிக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது விவசாயி மாடுகளின் சினை தருணத்தை சரிவர கண்டறியாதது கருத்தறியாமையின் முக்கிய காரணமாகும். பருவத்தை கண்டறிய ஒரு நாளுக்கு மாடுகளை குறைந்தது 3 முறையாவது கவனிக்க